பராசக்தியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கு என் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆம்பூர் மாநகரத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். இன்றைக்கு இந்த ஆம்பூர் மாநகர மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, உள்ளாட்சி நிர்வாகத்திலே நடைபெறுகின்ற ஊழல், இவற்றையெல்லாம் அம்பலப்படுத்தும் விதமாக இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆம்பூர் மாநகரத்திலே அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனையிலே பல்வேறு விதமான குளறுபடிகள். அந்த அரசு மருத்துவமனையிலே போதிய மருந்துகள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, மருத்துவரே குடிகாரராக இருக்கிறார், தரமான சிகிச்சை கொடுக்கப்படுவதில்லை. களத்திலே இறங்கி போராடியது இந்து மக்கள் கட்சி இந்த ஆம்பூரிலே. இங்க பஜார்ல ஹிந்து உயர்நிலை பள்ளி இல்லையா, ஹிந்து ஸ்கூல், அதுக்கு முன்னாடி சாராய கடை. இந்த சாராய கடை இந்த பகுதியிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி 2 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆம்பூர் மாநகரத்தில் பாத்தீங்கன்னா இங்கே முஸ்லிம்கள் பெரும்பான்மை. முஸ்லிம்களிடத்திலே பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அந்த நல்ல விஷயங்களை இந்துக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம தினசரி அவங்களோட பார்க்கிறோம், பேசுறோம், பழகிறோம். அவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் திமுக இருக்கிற முஸ்லீம், அதிமுக இருக்கிற முஸ்லீம், இருக்கிற முஸ்லீம், எல்லா முஸ்லீமும் ஒண்ணா இருப்பான். ஆனா ஹிந்து எப்படி இருக்கான்? நான் திமுகங்க, நான் அதிமுகங்க, நான் இந்த ஜாதிங்க, நான் அந்த ஜாதிங்க, நான் தமிழுங்க, நான் தெலுங்குங்க, நான் கன்னடங்க. இந்துக்கள் கட்சிக்காரர்களாக இருக்கிறார்கள், இந்துக்கள் ஜாதிவாரியாக இருக்கிறார்கள். இந்துக்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாக்களிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாக்களிக்கிறார்கள். இதே ஆம்பூரிலே உருது பள்ளிக்கூடம் இருக்குது, இருக்கா இல்லையா? நாம மேல் விசாரம் கீழ் விசாரம் இங்க போய் பாருங்க. பாகிஸ்தான் இந்த முஸ்லிம் பெல்ட், இது பேரு என்ன? முஸ்லிம் பெல்ட். இல்ல லீகுக்கு சீட் கொடுத்துருவோம். எல்லா கட்சிக்காரனும் அப்படிதான் இருக்கான். ஹைதராபாத்ல ஓவைசி கட்சி வச்சிருக்கான். அந்த கட்சி கிளை இங்க வாணியம்பாடியில் இருக்குது, ஆம்பூர் இருக்குது. ஓவைசி கட்சி கிளை முஸ்லிம் லீகுக்கு மட்டுமல்ல. அவங்கெல்லாம் அவங்க தர்மத்தை, அவங்க மதத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு தீவிரமா இருக்கான். ஒரு சின்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை நடந்து ஏறத்தாழ ஒரு 8-9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பிரச்சனை. எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு பொண்ணு இல்லைங்களா, பொண்ணா பொம்பளையா என்னவோ இருக்கட்டும், ஆனா அதுக்கு இங்க இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தி போலீசாரை தாக்கி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து எல்லாம் இங்க எவ்வளவு சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, போலீசார் எப்படி தாக்கப்பட்டாங்க, பெண் காவலர்கள் எப்படி தாக்கப்பட்டாங்க. அவங்கள பார்த்து அந்த வன்முறையை நம்ம கத்துக்க வேண்டாம். அவங்கள பார்த்து வன்முறையை கத்துக்க வேண்டாம். அவங்கள பார்த்து நாம ஓட்டு போட கத்துக்கணும். அவங்கள பார்த்து அவங்க பகுதியில் சாராய கடை திறக்க முடியுமா? முஸ்லீம் இருக்கிற பகுதியில் சாராய கடை திறக்க முடியுமா? முஸ்லீம் இருக்கிற பகுதியில் அந்த கடையில எடை குறைவா போட முடியுமா? இந்த ரேஷன் கடைன்னு சொன்ன உடனே இப்ப எல்லாம் திமுக காரன் என்ன சொல்றான்னா, நியாய விலை கடை, அதுல
உதயநிதி படம், கருணாநிதி படம் எல்லாம் போட்டு தான் பொங்கல் பரிசு இல்லைங்களா எல்லாம் கொடுப்பான், கரும்பு எல்லாம் கொடுப்பான், ரேஷன் கடையில் கொடுப்பான், வேட்டி சேலை. இந்த வாட்டி அதுவும் இல்லை, தேர்தல் வருது, வரும்போது சேர்த்து கொடுத்துக்கலாம்னு வச்சிருக்கான். இந்த ரேஷன் கடைக்கு உணவுப் பொருட்கள், உணவு தானியங்கள் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா காலத்தில் இருந்து இந்த தினம் வரை நம்முடைய ரேஷன் கடைகளிலே வழங்கப்படுவது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய, இலவசமாக கொடுக்கக்கூடிய உணவு தானியங்கள். அதுல திமுக கார ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான். புரியுதுங்களா? அதுல யார் ஒட்டிக்கிறா ஸ்டிக்கர்? திமுக கார ஸ்டிக்கர். கொடுப்பது மத்திய அரசு. இப்ப எல்லாம் வந்து என்ன நடக்குது? எங்க பார்த்தாலும் ரம்ஜான், நோன்பு கஞ்சி, அந்த அரசியல். இப்ப பாருங்க, எல்லா கட்சியும் இஃப்தார் விருந்து நடத்துறாங்க. கட்சிக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மதசார்பற்ற கட்சிங்கிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் என்னங்கிறாங்க? மதசார்பற்ற கட்சிங்கிறாங்க. திமுக மதசார்பற்ற கட்சி. ஆனா இஃப்தார் விருந்து அவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே நோன்பு கஞ்சி, அந்த நோன்பு கஞ்சிக்கு இஸ்லாமியர்களுக்கு நோன்பு கஞ்சி கொடுப்பதற்காக 4000 மெட்ரிக் டன் அரிசி நம்முடைய தமிழக அரசு உணவு தானிய கிடங்கில இருந்து கொடுக்கிறது. நம்முடைய இந்து பண்டிகைக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்களா? நம்முடைய டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், எல்லா இஃப்தார் விருந்து, பிஜேபி உட்பட இஃப்தார் விருந்து நடத்துறாங்க. அங்க போய் அங்க நோன்பு கஞ்சி விழால போய் என்ன பேசுறாங்க? இப்ப நம்மால் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, தமிழக வெற்றி கழகம், ஸ்டார் ஹோட்டல்ல கட்சி நடத்துறவர், அவரும் நோன்பு திறப்பு விழா. அவர் விஜய், தளபதி விஜய், ஜோசப் விஜய், அவர் பல வேஷத்துல நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு வேஷத்துல வந்தார் இஃப்தாருக்கு. என்ன வேஷம்? குல்லா எல்லாம் போட்டுட்டு அவங்க எப்படி அதே மாதிரி போய் அவர் ஜோசப் விஜய் அவர் ஒரு நாடகம் போடுறாரு. இப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களிடத்திலே ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் இத்தகைய. ஆனால் இந்துக்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இந்த ஆம்பூர், வாணியம்பாடி இந்த பகுதிகளில் எல்லாம் நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம இன்னும் கொஞ்ச நாள் சிறுபான்மை ஆயிருவோம். இங்க இருக்கிற ஸ்கூல்கள்ல எங்களுக்கு மதரசா கல்விதான் வேண்டும். கருணாநிதி ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது தமிழை ஒரு மொழியாக படிக்க வேண்டும். தமிழ் படிக்காம யாருமே டிகிரி வாங்கக்கூடாது. ஆனா அந்த கட்டாய தமிழ் பாட சட்டத்தை நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இங்க ஆம்பூர்ல எல்லாரும் வந்து மறியல் பண்ணாங்க, மாணவர்கள் எல்லாரும் வந்து மறியல் பண்ணாங்க. நாங்க தமிழ் படிக்க மாட்டோம். அவங்க அவங்களுடைய மதத்துல அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள். நான் வந்து மத தீவிரமாக நீங்க இருங்கன்னு சொல்லல. குறைந்தபட்சம் அந்த ஒற்றுமை உணர்வை நாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். எப்படி ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போடுறது? எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருந்து ஓட்டு போடுவார்கள். ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு முஸ்லிம், அவங்க வந்து முஸ்லிம் வேட்பாளரையே நிறுத்தினா கூட அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திமுக மட்டுமே. பாருங்க, இப்ப நம்ம கோவில் சொத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த கோவில் சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு, அந்த கோவில் சொத்துக்களை பாதுகாப்பு செய்வதற்கு, ஆனால் வக்பு சொத்து, வக்பு சொத்துன்னா என்னங்கிறான்னா அவனே சொல்றான், இது வந்து 1500 ஆண்டு காலம் பழமையான கோயில், ஆனா அது வக்பு சொத்து. கோயில் எப்ப வந்தது, வக்பு எப்ப வந்தது? நம்ம விவசாயிகள் ஆண்டாண்டுகளாக உழுது பயிரிட்டு இருந்த நிலம் திருப்பரங்குன்றம் மலை வக்பு சொத்துங்கிறாரு. திருப்பரங்குன்றம் மலைன்னா
அது முதல் படை வீடு, முருகனின் திருக்கோயில், சங்ககால பாடல்களிலே பாடல் பெற்றது. அப்படிப்பட்ட அந்த புனிதமான திருப்பரங்குன்ற மலை மேல அவன் என்ன சொல்றான்? சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தர் மலை. கொஞ்சமாவது அந்த முருக பக்தர்களுக்கு அந்த உணர்வு வந்தது. ஒரு மிகப்பெரிய இந்து மக்கள் கட்சி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த காரணத்தினால் இன்றைக்கும் நாம் திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம். நம்முடைய நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்துக்கள், தமிழர்கள் வாழ முடியாத சூழல் தான் ஏற்படும் போல இருக்கு. எல்லா வகையிலையும் இந்து விரோதம், விரோதம். இந்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில இந்துக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். சனாதனத்தை ஒழிப்போம்னே பேசுறாரு உதயநிதி. சனாதனத்தை ஒழிப்போம். அவர் என்னங்கிறாருன்னா, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன். கிருத்திகா என் மனைவி ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு கிறிஸ்தவன். உதயநிதி சொன்னாரா இல்லையா? ஜோசப் விஜய் பகிரங்கமா சொல்றாரு. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் ஜோசப் விஜய் சொல்றாரு, இனிமேல் போட்டி திமுகவுக்கும் எங்களுக்கும் தான். நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் முதலமைச்சர், நாங்க தான் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி. உன் படத்து டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் வித்து உன் ரசிகனுடைய ரத்தத்தை உறிஞ்சு ஏமாத்தி, நீ ஒழுங்கா டாக்ஸ் கட்டாம, நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு வரி கட்டாம இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்க. நீ சொல்ற கல்வி எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும். ஆனா இவர் நடத்துற ஸ்கூல்ல தரமான கல்விக்கு என்ன கட்டணம் தெரியுமா? விஜய் வித்யாசிரம ஸ்கூல். அங்க லட்சக்கணக்கில் பணம் கட்டினா மட்டும்தான் அவங்க தான் அங்க படிக்க முடியும். கல்வி ஒரு வியாபாரமா வச்சிருக்கான் விஜய், ஜோசப் விஜய். அவன் இன்னைக்கு என்ன சொல்றாரு? மோடிஜி பார்த்து சொல்றான், கியா ஜி, ஏன் உங்களுக்கு தமிழ்நாடு அல்ல ஜி? நரேந்திர மோடியினுடைய வாழ்க்கை என்ன, அரசியல் என்ன, அவருடைய ஆட்சி முறை என்ன? உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தலைவன் ஒரு நாட்டுக்கு போறாரு. அந்த நாட்டினுடைய அதிபர் அவன் காலில் விழுகுறான். ஏன் தெரியுமா காலில் விழுந்தான்? இந்த நரேந்திர மோடி மட்டும் கொரோனாவுக்கு அந்த தடுப்பூசியை எங்களுக்கு அனுப்பலன்னா இந்த நாடே அழிஞ்சு போயிருக்கும். காலில் விழுந்து கும்பிடுறான் மோடியை. இவன் அந்த திமுக காரன் தூண்டி விட்டு, இந்த சர்ச்சில் எப்பவுமே இப்படியான அரசியலை தூண்டி விடுவாங்க. அரசியலை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். ஜோசப் விஜயா, உதயநிதியா? கிறிஸ்தவர்கள் அரசியல் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் ஆகணும், ஒரு இந்து முதலமைச்சரா வரக்கூடாது. அதுக்கு நம்ம ஜனங்க, நம்ம இளைஞர்கள், சினிமா மோகம் உள்ளவர்கள் பாருங்க யார கூப்பிட்டு வந்திருக்கான். லாட்டரி வித்து நம்ம இருந்த வரைக்கும் இந்த லாட்டரி மார்டின் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது. வர முடியுமா? கருணாநிதி கதவசனம் எழுதின படத்துக்கெல்லாம் லாட்டரி மார்டின் பணம் கொடுத்து திமுகவுக்கு 400 கோடி ரூபாய் தேர்தல் நிதி. அந்த ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு லஞ்ச ஊழலை ஒழிக்க போறேங்கிறான். நம்முடைய இந்துக்களை ஜாதி வாரியாக பிரித்து கலவரம் செய்து, ரவுடித்தனம் செய்து, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்ன? 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு எங்கால் சொல்றாரு அண்ணாமலை. ஈடியும் சொல்லுது 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல். நீங்க யாராவது நம்புவீங்களா 1000 கோடி ரூபாய் ஊழல்னா? 2G ஊழல், கனிமொழி ஆராசா சம்பந்தப்பட்ட 2G ஊழல் 1,70,70,000 கோடி. இந்த டாஸ்மாக்ல நடந்திருக்கிற ஊழல் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த 1000 கோடி ரூபாய் ஊழலை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. வீட்டிலே சர. எடப்பாடி ஆட்சி காலத்தில் எத்தனை போராட்டங்கள், எடப்பாடி ஆட்சி காலத்தில் எத்தனை எதிர்ப்புகள். ஆனா மு.க. ஸ்டாலின் பத்தி ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர் நம்முடைய பாரத் செந்தில், டாக்ஸி செந்தில் கைது செய்யப்பட்டு 60 நாளா ஜெயிலு.
ஜெயிலுக்குள்ள கொடுமை. அவர் சிறையிலே இருக்கிற பொழுது அவருடைய மகன் இறந்து விடுகிறார். கோவையிலே குண்டு வைத்து மக்களை கொன்ற கொடிய பயங்கரவாதி பாட்ஷா பரோலிலே இருக்கும் போது ஆயுள் தண்டனை பெற்றவன் இருக்கிற போது அவன் இறந்து போய் விடுகிறான். போலீஸ் பாதுகாப்பு. அவனுடைய இறுதி பையன் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான். எவ்வளவு கெட்ட இறுதி கடன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட நிர்வாகிகளை கொடுமைப்படுத்துகிறீர்கள். மன்னிப்பு கேட்கணும்னு நீதித்துறைய மருத்துவமனையில் வந்து பைபிள் கொடுக்கிறான். அவன் எப்படி மோசடி மருத்துவமனையில் அனுமதி இல்லாம அவன் என்ன வேணா பிரச்சாரம் பண்ணலாம். பைபிள் விநியோகம் பண்றான். அப்படி விநியோகம் செய்கிற பொழுது அதை போய் வைத்திருக்கின்ற அந்த பைபிளை வாங்கி பார்த்து இதுக்கெல்லாம் நீங்க ஏன் சொல்றானா, அந்த பைபிளை கையில வச்சிருந்தீங்கன்னா வயிற்று வலி சரியாயிருக்கும். இந்த பைபிளை கையில வச்சிருந்தீங்கன்னா உனக்கு கர்ப்பத்தை தரிச்சிருவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க முடவர் மாற்றம் செய்வான். நீங்க இந்த வேலூர்னு வந்துட்டாலே வேலூர்ல கிறிஸ்துவ மிஷனரிகள் பண்ண அட்டகாசம் உங்களுக்கு தெரியும். அங்க இடஒதுக்கீடு கிடையாது. அங்க மதமாறினவனுக்கு தான் முதல் இடம். இப்படி ஏமாற்றி மோசடி மதமாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலை தடுப்பதற்காக போனாரு. உடனே அவர் கைது, ஜெயிலு. டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் வர்ற வழியிலே நிறுத்தி கைது பண்றான். கைது பண்ணியது மட்டுமல்ல, 5 மணி 6 மணிக்கு மேல உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிரணி அந்த பெண்மணிகளை பாராட்ட வேண்டும். அந்த பெண்மணிகள் எல்லாம் வீர பெண்மணிகள். அம்மா அவங்க கையெழுத்து. இங்கே முஸ்லிம் குடும்பங்கள், முஸ்லிம் மாணவர்கள் தெருவுக்கு வந்து நான் தமிழ் படிக்க மாட்டாங்கிறான். அவங்கிட்ட போய் ஸ்டாலின் பேசுறாரு, செங்கோட்டையன் பேசுறாரு, உங்களுக்கு அதுல இருந்து விலக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. நாம எங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேணும், படிக்க வேணும்னு சொல்லி கையெழுத்து வாங்க போனா போடுவதற்கு தடை. உடனே அவங்களை கைது, உடனே கொண்டு போய் மண்டபத்தில் அட. எத்தனை காலம் இந்த அடக்குமுறை, எத்தனை காலம் இந்த ஒடுக்குமுறை? எல்லா டாஸ்மாக் அலுவலகத்துக்கும் போலீஸ். உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய போலீஸ். அந்த போலீஸை கேவலப்படுத்துறான் பாருங்க. போய் டாஸ்மாக் கடையில போய் ஸ்டாலின் படத்தை ஏப்பா, எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் படத்தை மாற்ற. பஸ் ஸ்டாண்டு ஒரு பேருந்து நிலையமா, உடனே கருணாநிதி பேருந்து நிலையம். ஒரு ரேஷன் கடையில ஒரு பொங்கல் பரிசு கொடுக்குறியா, அதுல ஸ்டாலின் படத்தை போட்டு கொடுக்குற. நீ டாஸ்மாக் கடை நீ தானே நடத்துற, அரசு அலுவலகம் தானே, நல்ல வருமானமும் கொடுக்குது. அங்க வந்து ஸ்டாலின் படத்தை வைக்கிறதுன்னு ஒரு போராட்டத்தை, ஒரு ஜனநாயக போராட்டம், நாங்க வந்து குண்டு வைக்க போகல, ஒரு ஜனநாயக போராட்டம். உடனே அதுக்கு நம்ம பெண்களை எல்லாம் கை. இந்திரா காந்தியுடைய சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிரிட்டிஷ்காரனுடைய அந்த ஏகாதிபத்திய ஆட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப கூட கருத்துரிமை இருந்ததுயா. அண்ணல் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறுன்னு பேசினார் பிரிட்டிஷ்காரன். இதே கருணாநிதி இந்திரா காந்தி எதிர்த்து கூட்டம் போட்டிருக்கிறாரு. இந்த ஸ்டாலினை பத்தியோ அல்லது இவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் எப்படி தூண்டி விட்டான் பாத்தீங்களா? சவுக்கு சங்கர் வீட்டுல போய் எதை வீசி இருக்கிறான். திமுக இப்ப என்ன மூக்க ஆயிருச்சு, பிமுக ஆயிருச்சு. அப்படித்தானே? ஏங்க எந்த ஊர்ல நடக்குங்க அநியாயம், அக்கிரமம் இல்லையா? எங்களுக்கு சவுக்கு சங்கருக்கு ஒத்து வராது. இந்த சவுக்கு சங்கர்ங்கிற ஆளு ஒரு காலத்துல எங்க அம்மா ஹீராபென்
நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை பெற்றெடுத்த அந்த தாயாரை பார்த்து இந்த சவுக்கு சங்கர் சொன்னார், நீ தண்ணி குடிக்கும் போது இன்னொரு முறை சேர்த்து ஊத்து அந்த கிளவி போயிருக்குன்னு பேசினாங்க. சவுக்கு சங்கருக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது. அவருடைய அந்த அராஜக பேச்சுக்களுக்கு நாங்க எதிர்ப்பு. ஆனாலும் அவன் வீட்டுல போய் அவன் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு அதுல ஊழல்ங்க. என்ன ஊழல் தெரியுமா? அவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பதுல ஊழல், அவங்களெல்லாம் தொழில் முனைவோரா மாத்திரம்னு சொல்லி அதுல கான்ட்ராக்ட் விட்டு அதுல ஊழல். தமிழ்நாடு முழுக்க அது ஒரு மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலை பத்தி பேசிட்டாரு சவுக்கு சங்கர். உடனே அவர் போலீஸ்க்கு எப்பேற்பட்ட வேலைங்க. அவங்க அம்மா எவ்வளவு பெரிய கொடுமை. திமுக இதுல பாருங்க, திமுக காரன் எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. இவன் வந்து செல்வ பெருந்தகை எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கிட்டான். புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட்காரன் எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கிக்குவான். கம்யூனிஸ்ட்காரன் பூரா 8 மணி நேர வேலை, 12 மணி நேர வேலை, கார்பரேட் கம்பெனிகளுக்கு விலக்கு. கம்யூனிஸ்ட்காரன் என்ன பண்ணா? ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரன் பாட்டில் பாலாஜியை ஆதரிச்சிட்டு இருக்கிறான். ஒண்ணுமே கிடையாது. கம்யூனிஸ்ட்காரன் விடுதலை சிறுத்தை இப்ப வேங்கவேல மலங்களது மட்டுமல்ல, நீங்க திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமை, வன் கொடுமை இந்தியாலேயே அதிகமா நம்ம கொடுமைகள், தீண்டாமை இழிவுகள் அதிகமாக இருப்பது எங்க? ஈவேரா பிறந்த இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுவும் திமுக ஆட்சியில் தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமை அதிகமா நடக்குதுங்க. அந்த பட்டியலின மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய கூட்டம் இந்த திமுகவுடைய ஆட்சி. பட்டியலின மக்களுக்கு விரோதமான ஆட்சி. இந்த திமுகவுடைய ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி. யார் அந்த சார்? யார் அந்த சார்? என்னங்க அநியாயமா இருக்குது. இப்ப கண்டு நம்ம ஆம்பூர் பேப்பர் எடுத்து நம்ம தெரியுமா? வடநாட்டு ஒண்ணு இல்ல, ஈரானி கொள்ளை இருப்போம். இப்ப வந்து அங்கிருந்து விமானத்துல வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. ஒரு 6 இடத்துல தாலியை எடுத்துட்டு அதை ஒருத்தக்கிட்ட கொடுத்துட்டு டக்குனு விமானத்துக்கு போறான். அவன் தமிழ்நாட்டை போய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் யோசனை பண்ணி பாருங்க. மறுபண்ணப்படுதான் பூரா ஈரானி. நல்ல வேலை ஈரானி கொள்ளை இருக்கான். அத உடனே வக்கீல் நீங்க ஜாமீன் உடனே கொடுத்துட்டானுங்க. இந்த சவுக் சங்கர் வீட்டுல போய் தீயெல்லாம் அள்ளி வீசினானுங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் உடனே ஜாமீன். ஆனா பாரத் செந்திலுக்கு ஜாமீன் கிடையாது, கும்பகோணம் குருமூர்த்திக்கு ஜாமீன் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் ஜாமீன் கிடையாது. அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டாதான் ஜாமீன். இந்த காவல்துறையினுடைய மாண்பை கெடுத்து விட்டார்கள். நீ என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்த? நீ நாங்க வந்தா சொத்து வரி உயர்வு, எடப்பாடி ஆட்சி அடிமை ஆட்சி, மின் கட்டண உயர்வு ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில என்னென்னலாம் சொன்ன அரசு ஊழியர் ஓய்வூதியம், செவிலியர்களுக்கு இந்த ஜாக்டோஜியோ நாங்க எந்த காலத்திலையும் ஜாக்டோஜியோ ஆதரிக்க மாட்டோம். புரியுதுங்களா? இந்த ஜாக்டோஜியோ சங்கமே கிறிஸ்தவனும் கம்யூனிஸ்ட்காரனும் இந்த தீகாக்காரனும் சேர்ந்து நடத்துற சங்கம். பூரா அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், செவிலியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், தூய்மை பணியாளர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அப்புறம் வாத்தியாருங்க எத்தனை எல்லாம் பூரா எல்லாம் பணம் தானுங்க. எல்லாம் ஊழல்ங்கிறீங்க. மந்திரி கிட்ட சொல்றான், ஏங்க இந்த இந்த இல்லைங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர், இந்த ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினதுல ஊழல். ப்ளீச்சிங் பவுடருக்கு வந்து பதிலா மைதா மாவை கலந்துட்டான். உடனே மந்திரி கேட்கிறாரு, ப்ளீச்சிங் பவுடர் மைதா மாவு? ஆமா. என்னங்க இந்த கக்கூஸ் கிளீன் பண்றான் பாருங்க. ஒரு கக்கூஸ கிளீன் பண்றதுக்கு, ஒரு கக்கூஸ் கிளீன் பண்றதுக்கு 380 ரூபா. ஒரு கக்கூஸ் கிளீன் பண்றதுக்கு எத்தனை ரூபா? 380 ரூபா. அதுல எவ்வளவு ஊழல் பாருங்க. இல்ல நம்ம பொது கழிப்பிடங்கள்
சென்னையில மெரினா பீச்ல அங்கங்கெல்லாம் பொது கழிப்பிடங்கள் இருக்குங்களா, அதுல வந்து கணக்கு எழுதி காசு எடுத்துக்கிறான். ஆமா, லெட்டினுக்கு கேத்தான் ஃபேனு, எல்லாத்துலயும் ஊழலுங்க. எப்படி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, எப்படி எல்லாம் சுரண்டி பொழைக்கலாமோ. இப்ப முதல்ல இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததுன்னு சொன்னது யாரு? அண்ணாமலை சொன்னாரா, அர்ஜுன் சம்பத் சொன்னாரா? சொன்னவர் யார் தெரியுமா? அவங்க நிதி மந்திரி கணக்குள்ள பிடிஆர் தான் சொன்னாரு. ஏறத்தாழ 30,000 கோடி ரூபாய் அவங்க அப்பா சம்பாதிச்சதை விட, அவங்க தாத்தா சம்பாதிச்சதை விட முதல் குடும்பம், அதாவது உதயநிதி சபரீசன் 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. அந்த 30,000 கோடி ரூபாய் எப்படி வச்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. டெலிபோன்ல அவங்க தான் பேசினாங்க. இங்க நம்மால் இருக்காரு இல்லைங்களா, நம்ம பவுடர் துரைமுருகன், துச்சாதனம் துரைமுருகன் இல்லைங்களா, எப்படி எல்லாம் பேசி இந்த நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்க. இப்ப அவர் மகன் தான் சொல்றாரு, எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா, பவுடர் போட்டிருக்கீங்களா, சீரி சிங்காரிச்சிருக்கீங்களா கேட்கிறாரா இல்லையா? கதிர் ஆனந்த் ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு ஊழல்ங்க. மண்ணை திருடி வித்துருக்கானுங்க. பொன்முடின்னு ஒரு ஆளு மண்ணு செம்மத்திட 3 வருஷம் தண்டனை. இந்த தண்டனைன்னு பார்க்கும்போது எச்ராஜாவுக்கு தண்டனை, எச்ராஜாவுக்கு தண்டனையா, ஜவாஹிருல்லாவுக்கும் தண்டனை. ஜவாஹிருல்லாவுக்கு தண்டனைன்னு ஒண்ணு என்னங்கிற தெரியுமா? ரம்ஜான் நோன்பு வச்சிருப்பாரு, அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது, நோன்பு முடிச்சிட்டு ஜெயிலுக்கு போலாம். இப்படி விடுவாங்களா? இந்துக்கள் எவ்வளவு இழித்தவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு ஒரு உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். பக்தின்னு கூடுறான் நம்மாடு, பக்தின்னு நம்ம ஆட்கள் நிறைய கூடுறாங்க. நம்ம இந்துக்கள் கொஞ்சம் இந்து உணர்வு பெறணும், அவங்க கிட்ட பார்த்து கத்துக்கணும். நம்ம எப்படி நம்முடைய கோவில்களை எப்படி காப்பாற்றணும், அவங்க மசூதி எப்படி காப்பாற்றி வச்சிருக்காங்க. நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய மதத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், நம்ம தர்மத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய இந்துக்கள் தங்கள் உரிமைக்காக போராடணும். அதுக்காகத்தான் இந்து மக்கள் கட்சி இதை எடுத்து செஞ்சுட்டு இருக்குது. இங்க வந்தோடனே ஒரு பெரியவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க, சார் அம்மா உணவகத்துல ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுலயும் ஊழல், அதுலயும் முறைகேடு, ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு விற்கிறான் சார், எழுதி கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லா முஸ்லீமுக்கும், ஆம்பூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு இருக்கிற எல்லா முஸ்லீமுக்கும் ஹிந்தி தெரியும், ஒன்னு உருது தெரியும். ஆனா அவன் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள், கூலிக்கு போறவங்க, ஏழை எளிய மக்கள், இந்த பிள்ளைகளை வந்து பணம் கட்டி தான் படிக்கணும். நமக்கு ஒரு தரமான கல்வி இல்ல, நம்ம கோயில்களை நாம நிர்வாகம் செய்ய முடியாது, இந்துக்களுக்கான மருத்துவமனைகள் இல்ல, அரசு மருத்துவமனைகள் தரமா இல்ல. அரசு மருத்துவமனையில மா சுப்பிரமணியமே அவர்களை கேட்கிறேன், அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைய பார்சல் கட்டி கொடுத்தாங்க. கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி நிர்வாகம் அனைத்து வகையிலும் ஃபெயிலியரா இருக்குது. கேட்டா திராவிட மாடல். இந்துக்கள் தான் குடிச்சு சாகறான், இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு சாகறான். குடிக்கு பலியாக இல்ல, அறாம்னு சொல்லி அதை விலக்கி வச்சிருக்காங்க. தமிழர்கள் தான் இனப்பு போர்ல யுத்தத்துல குண்டு வீசி கொண்டாதான் இனப்படுகொலை இல்ல, சாராயம் குடிக்க வச்சு கொண்டாலும் அது இனப்படுகொலை தானையா, இன அழிப்பு தானே. இதிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து மக்கள் கட்சி அந்த ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நிர்வாகிகள், தொண்டர்கள், பிஜேபி நிர்வாகிகள் எல்லோருமே அதுக்கு தான். எப்ப கூப்பிட்டாலும் நம்ம கோபியா இருக்கலாம், குமரனா இருக்கலாம், அல்லது இங்க இருக்கிற ரமேஷா இருக்கலாம், இங்க இருக்கிற இளைஞர்களாக இருக்கலாம், எந்த நேரமும் மக்கள் பணியிலே 24 மணி நேரம் சிறப்பா செய்யறாங்க. அதே மாதிரி இங்க ஒருத்தர் ரொம்ப சிறப்பா ஊருக்காரு, கோவை புதூர்ல இருந்து இங்க வந்து, கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து RSS முழு நேர ஊழியரா இருந்தார் முருகேசன். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். முருகேஷ் வந்து என்னுடைய சிஷ்யன். அவர் என்ன பார்த்துதான் RSSக்கு வந்தார். நிறைவடைந்த பிறகு எப்படி வெள்ளையப்பனை கொண்டார்களோ அதே போல அங்க முருகேச கொலை பண்ணார். முருகேசன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சீடர். அவருக்கு என்னுடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விபத்திலே மரணம் அடைந்த சபரி தெரிவித்துக் கொள்கிறோம்.
இங்க நிறைய பேர் நல்லா ஒத்தாசை பண்ணிருக்கீங்க, தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க. தொடர்ந்து இந்து மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.